தமிழ்ல பாக்குறப்போ அந்த படம் வேற ஒரு இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போச்சு. சொல்லப்போனா ஒரு டிரான்ஸ்லயே வச்சிருந்தது. அதுதான் உண்மை. எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் லைட்டா டல் அடிக்குதுன்னு நான் நினைக்கிறேனோ, அங்கெல்லாம் ஒரு எக்ஸைட்டிங் மொமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. சோ படத்துல இப்படி நம்ம என்ஜாய் பண்ணிட்டே இருக்கோம். ஓகேப்பா மொமெண்ட் முடிஞ்சிடுச்சு. கதைய பார்ப்போம். இப்படி பின்னாடி சாஞ்சா உடனே "ஏய் இது வந்து இது சொல்லியிருக்காங்க" அப்படின்னு நம்மள கன்டினியூஸா அந்த எக்ஸைட்மென்ட்க்கு திருப்பி திருப்பி எடுத்துட்டு வந்துட்டே இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமா. தமிழ் டப்பிங் ரொம்ப எங்கேஜிங்கா இருந்தது. அந்த ஸ்டோரியும் ரொம்ப எங்கேஜிங்கா இருந்தது. அது ஒரு தனி கதை. இந்த ஒரு ஒரு இந்த ஒரு செக்மெண்ட் ஆஃப் ஸ்டோரியில என்னென்ன நடக்குது? அதுல என்னென்ன ஃபன் எலிமெண்ட்ஸ் இருக்கு? அதுல கொஞ்சம் இத்தனைக்கும் அது ஒரு இங்கிலீஷ் படம் தான். மார்வெல் இஸ் a டிஃபரண்ட் யூனிவர்ஸ். அந்த ஸ்டோரி லைன்ஸா இருக்கட்டும், இல்ல அவங்களோட என்ன சொல்றது? அவங்களோட டெம்ப்ளேட்டே வேற. பட் ஆனா கூட தமிழ் படத்துல வர மாதிரி நெறைய தமிழ் மூவி ரெஃபரன்ஸஸ் ஐ மீன் மிர்ச்சி சிவாவோட தமிழ் படம்ல எப்படி லோக்கலைஸ் பண்ணி என்ன என்ஜாய் பண்ண வச்சிருக்காங்க. அண்ட் அது எல்லாமே ஆப்டா செட் ஆச்சு. சும்மா பேசணுமேன்னு எழுதி பேசாம, உண்மையிலே பொருந்தி, ஆமா அந்த மாதிரி பேசுறான் அப்படின்ற மாதிரி அது நம்மள என்ஜாய் பண்ண வச்சது, செலிப்ரேட் பண்ண வச்சது. உண்மையிலே ஃபேன் ஆக்கிடுச்சு. தமிழ் டப்பிங் டீம் தே ரியலி டிட் a குட் ஜாப். தே ஷுட் கெட் டபுள் பேமெண்ட் ஆக்சுவலா. அவ்வளவு உழைச்சிருக்காங்க பசங்க. அவங்க ஒரு தனி கதையே உருவாக்கி இருக்காங்க ஸ்கிரீன் பிளேல. ஏன்னா ஏன்னா இங்கிலீஷ்ல பாக்குறப்பதான் அது ஒரு மார்வெல் கதைன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த அளவுக்கு அவங்க வந்து அதை மறக்க வச்சு ஒரு படத்தை என்ஜாய் பண்ண வச்சிருக்காங்கன்னா தட்ஸ் ரியலி கமெண்டபிள். அண்ட் என்னதான் கொஞ்சம் அந்த கால வரிசை புனித கால வரிசையில பட் அவங்க சொன்ன ஆக்சுவலா அந்த மார்வெல் ஸ்டோரி ரிலேட்டடா என்னென்னலாம் டயலாக்ஸ் இருந்ததோ அது எதுவுமே புரியல தமிழ்ல. ஐ பி வெரி ஓப்பன் அபவுட் இட். பட் இருந்தாலும் அது ஒரு நமக்கு மார்வெல் படம்ன்றதே மறக்க வச்சு ஒரு ஜாலியான தமிழ் டப்பிங் படமா நம்ம அதை என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருந்தது. நான் இங்கிலீஷ்ல பாக்குறப்பதான் நான் உண்மையிலேயே இது ஒரு மார்வல் ஸ்டோரி இல்லன்ற எக்ஸ்பெக்டேஷனோடய போனேன். இப்ப இதுக்கு முன்னாடி இருந்ததுல இருந்து என்ன லிங்க் எடுத்திருக்காங்க, ஃபியூச்சர்ல என்னென்ன லீட்ஸ் கொடுத்திருக்காங்க, மார்வல் டைம் லைன்ல இவங்க என்னதான் ஸ்டோரி சொல்ல வராங்க அப்படின்னு எனக்கு புரிஞ்சதே இங்கிலீஷ்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான். அண்ட் இங்கிலீஷ்ல அந்த ஆக்டர்ஸோட பர்சனல் லைஃப் நேம், டீம்ல இருக்கவங்களோட நேம்ஸ் அந்த மாதிரி நிறைய கோக்கி ஸ்டப்ல ஆட் பண்ணியிருந்தாங்க. விச் இஸ் அதெல்லாம் தமிழ்ல டிரான்ஸ்லேட் ஆகல. சொல்லப்போனா எக்ஸாக்டான டிரான்ஸ்லேஷனாவே இல்ல. அவங்க தமிழுக்குன்னு உட்கார்ந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணி ஸ்கிரீன் பிளே அண்ட் டயலாக்ஸ் எழுதி இருக்காங்க நிறைய இடங்கள்ல. கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல பாக்குறப்போ தமிழ்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா ஆர் ரேட்டடா இருந்துச்சோ ஏவா இருந்துச்சோன்னு கூட நான் ஃபீல் பண்ணேன். ஸ்டார்டிங்ல அந்த பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், இல்ல இதுவா இருக்கட்டும், டோனா இருக்கட்டும், அதெல்லாம் அப்படி நான் ஃபீல் பண்ணேன். இங்கிலீஷ்ல அதெல்லாம் கொஞ்சம் பெட்டரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவர் அந்த டிவிக்குள்ள வந்து பேசுற சீன்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல ரொம்பவே பெட்டரா இருந்தது அப்படின்னு நான் ஃபீல் பண்ண ஒண்ணு. இன்னொன்னு ஸ்டோரியே அப்பதான் புரிஞ்சுது. தமிழ்ல நிறைய வார்த்தை புரியல அவங்க சொன்ன இதெல்லாம். ஆமா ஆமா இங்கிலீஷ்ல பார்த்தாதான் புரியும். பட் உங்களுக்கு தியேட்டர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்றதுக்கு தமிழ் நல்லா இருக்கும். பட் நல்ல க்ரௌடும் செட் ஆகணும். பட்சத்தில் தயவு செஞ்சு டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல வந்து தமிழ்ல நீங்க தனியா உட்கார்ந்து பாருங்க. டெஃபினட்டா தியேட்டர்ல பாருங்க. ஆனா தமிழ்ல எனக்கு தெரிஞ்சு நார்மலா தியேட்டர்ல பாக்குறதே நம்ம இதுல ஓடிடில சென்சார்ஷிப் வருது நம்ம இந்தியால. அவன் எத்தனை அளவுக்கு மியூட் பண்ணிருப்பான், எத்தனை அளவுக்கு சென்சார் பண்ணிருப்பான்னு தெரியல. மூவியே ஒழுங்கா ரிலீஸ் பண்ணாங்க ஏ ரேட்டிங்ல. நாட் ஷூர் ஓடிடில தியேட்டர்ல பார்த்து அதே இது கொடுக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியல. ஒண்ணு டிஸ்னில வரணும். அப்படி டிஸ்னில அவங்களுக்கு வச்சுக்க விருப்பம் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ஓடிடிலயாவது ஸ்ட்ரீமிங்ல வரும்னு நான் நம்புறேன். அட்லீஸ்ட் பிரைம் இல்ல அமேசான் மாதிரி இந்த ஒரு மூவி மட்டும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்தியன் ரீஜனுக்கு அட்லீஸ்ட். மத்த அந்தந்த ரீஜனல்ல யாரோட அவங்க கொலாபரேஷன்ல இருக்காங்கன்னு எனக்கு அந்த டீடைல்ஸ் தெரியல. எப்படின்னா தமிழ் மூவி தமிழ் வெர்ஷன் இந்த வாரமே அவர் சோல்ட் அவுட்டா இருக்கு டிக்கெட்ஸ். இன்னைக்கு நான் ஆகணும்னு நினைச்சும் போது இங்கிலீஷ் தான் பார்த்தோம். இங்கிலீஷ்ல தமிழ்ல இருக்கான்னு செக் பண்ணும் போது 3 ஷோ ஓடுது தமிழ்ல. அண்ட் ஆல் 3 ஹவுஸ்ஃபுல் அண்ட் இட்ஸ் சோல்ட் அவுட் ஃபார் டுமாரோ ஆல்சோ. நாளைக்கு கூட நான் 90% சோல்ட் அவுட் இருந்தது. 10% ஃப்ரண்ட் டிக்கெட்ஸ். இட் சேஸ் தட் people are enjoying the Tamil version also. தமிழ்லயும் அதுக்கு ஆடியன்ஸ் இருக்கு பாக்குறாங்க. நான் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணேன்னா நான் ஃபர்ஸ்ட் இங்க பார்த்தேன் இல்லையா கிளம்பி வந்து இவர் கூட இங்கிலீஷ்ல பார்த்தேன். நான் ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே ஐ ரியலைஸ்ட் ஓகே இதுல நீங்க நிறைய ஃபன் மிஸ் அவுட் பண்றீங்க.
எவ்வளவோ நிறைய தியேட்டர் மூமெண்ட்ஸ் இருக்கு. ஆனா அதெல்லாம் இதுல வரல. ஐ வாண்ட் யூ டு என்ஜாய் திஸ் ஃபில்ம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இவர் பாக்குறப்ப ஆவரேஜா தான் இருக்கு. பெருசா ஸ்டோரி இல்ல, கதையே இல்ல. ஒரு என்ன சொல்றது, பில்டப்க்குன்னு ஏதாவது ஸ்கோப் இருக்கணும்ல, அந்த மாதிரி பெருசா எதுவுமே இல்ல. டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ்லாம் கதை போயிட்டே இருக்கு. நம்ம சீன்ஸ் தனி என்ஜாய் பண்ணலாமே தவிர ஒரு ஸ்டோரியா கொஞ்சம் கொஞ்சமா ஆம்ப் அப் ஆயிட்டே இருக்கு. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஐயோ நீங்க தமிழ் டப்பிங் சீரியஸ்லி மிஸ் பண்றீங்க. எனக்கு தெரியாது, பார்த்தே ஆகணும்னு மால்லயே சுத்திட்டு இருந்துட்டு அடுத்து எப்ப தமிழ் ஷோ ஈவினிங் இருக்கோ அப்ப புக் பண்ணி இன்னைக்கே பாக்கணும்னு காலையில இங்கிலீஷ்ல பாத்துட்டு ஈவினிங் தமிழ் டப்பிங் கூட்டு போனேன். இப்ப 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 வந்து அவர் சொல்லுவாரு. அவரும் தமிழ் இங்கிலீஷ்ல பாத்துருக்காரு. அவர் எப்படி ஃபீல் பண்ணாருன்னு பாப்போம். அண்ட் நான் இப்பவே சொல்லிடுறேன், ஃபர்ஸ்ட் டைம் எந்த அளவுக்கு தியேட்டர்ல எல்லாம் கத்திட்டு இருந்தாங்கன்னா நிறைய சென்டென்ஸ் எனக்கே கேட்கல, புரியல. செகண்ட் டைம் போனப்பதான் நானே நிறைய டைலாக்ஸ் கேட்டேன். பட் ஆல்சோ இன்னொரு டிஸ்க்ளைமர், என்ன சுத்தி யாருமே கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. அதனால எனக்கு வந்து தமிழ்ல கெட்ட வார்த்தைகளே தெரியாது. இன்கேஸ் அப்படி ஸ்கிரீன்ல சொன்னா கூட அதுக்கு அர்த்தமும் தெரியாது. நான் அவ்வளவு ஒரு பச்சை மண்ணு. அது நீங்க தயவு செஞ்சு நம்புங்க. அது நீங்க தயவு செஞ்சு நம்புங்க. எனக்கு சொன்னா கூட அர்த்தம் தெரியாம மத்தவங்க எல்லாரும் ஆனா என்ஜாய் பண்ணாங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆனா என்ன இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னு ஒருத்தர் ஷாக் ஆனப்ப நான் என்ன பேசுனாங்க அப்படின்னு அப்படி அது கெட்ட வார்த்தை, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இவங்களுக்கு எதுவுமே புரியலங்க. நீங்க சொல்றத பார்த்தா நான் ஏதோ உருட்டுற மாதிரி இல்ல நினைப்பாங்க. என்ஜாய் பண்ண சூப்பரா இருந்ததெல்லாம் சொல்றீங்க. அதுல என்ஜாய் பண்ண சூப்பரா சொல்றதுக்கே R-rated டைலாக்ஸ் தான். வேற என்ன சொல்றீங்க? எல்லா வார்த்தைக்கும் அர்த்தம் புரிஞ்சு இவரு வந்து ரீசன் என்னன்னா, எனக்கு வந்து எனக்கு படம் கிளிக் ஆகல எனக்கு தமிழ் டப்பிங்ல. எனக்கு எதுக்குன்னா தமிழ் டப்பிங்ல நீங்க பாருங்க ஆடியன்ஸ் தியேட்டர்ல பார்த்ததுல இதான் திஸ் ஷுட் பி மை தேர்ட் மூவி. டே ஆஃப்டர் டுமாரோ ஒன்னு பார்த்தேன். அப்புறம் ராக் இது முன்னாடி ஒரு படம் வந்தது, ஜங்கிள் டவுனா ஏதோ ஒரு மூவி வந்தது. அதுக்கப்புறம் ஜங்கிள் புக்ல முன்னாடி ஏதோ ஒன்னு பண்ணலாம். அது 2 பேர் இருக்கு. அது இங்கிலீஷ்ல வே பேக், அது 12-13 இயர்ஸ் பேக் ஒரு படம் வந்தது. அதுக்கப்புறமா அந்த மூவி மேபி வேன் ஹெல்சிங்க பார்த்தேன். இது எல்லாமே நான் ரோஹிணி தியேட்டர்ல பார்த்தது. தமிழ்ல தான் ஓடும். அப்ப பார்த்தது. அதுக்கப்புறம் நான் எதுவுமே பார்க்கல. நடுவுல சில வந்ததெல்லாம் ஜஸ்ட் வாட்ச்ட் இட் இன் ஆன்லைன். ஹேங்கோவர், ஹேன்காக், அப்புறம் ஜாக்கி சான் மூவிஸ் விஜய் டிவில போடுறது, இதெல்லாம் பார்த்திருக்கேன். ஸோ நெவர் ஐ ப்ரிஃபர் வாட்சிங் அண்ட் இங்கிலீஷ். இந்த மாதிரி காமெடியா வர ஹேன்காக்கோ இல்லைன்னா ஜாக்கி சான் அந்த மாதிரி பார்த்துருப்பேன் தவிர மார்வல் மூவிலாம் நான் தமிழ்ல யோசிச்சு கூட கிடையாது. ஆனா இப்ப பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு இங்கிலீஷ்ல பார்த்து எனக்கு எல்லாம் எனக்கு அதெல்லாம் ஒரு டைலாக்ஸ் பெருசா தெரியல. யூஸ் பண்ண FNBs யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாமே வந்து this happens in any other English show movie. இதுல ஃபர்ஸ்ட் டைம் மார்வலோட மூவில வருது. பட் எனி அதர் ப்ரொடக்ஷன்ல வர மூவில இதெல்லாம் காமன் தானே. பட் அதே தமிழ்ல போயிட்டு அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ற வார்த்தைகள்லாம் கொஞ்சம் ரொம்பவே ராவ் மாதிரி இருந்தது. எனக்கு அதை அசோசியேட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கு அதனாலதான் கிளிக் ஆகல. ஜோக் யா நடந்து தவிர, பட் ஐ ப்ரிஃபர் இங்கிலீஷ் வெர்ஷன் ஆல்வேஸ். நான் ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும் போது செட் பீசஸா இந்த மூவி ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம், அதுதான் அது திரும்பி பார்ப்பேன்னு கேட்டா பார்ப்பேன். ஆனா அது எனக்கு தியேட்டர் வர்த்தி மோமெண்ட் மூவி அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ஸ்டோரி வைஸ் டு பி கால்ட் அஸ் a பெஸ்ட் மூவி அந்த மாதிரி சொல்ற மாதிரி இல்ல. அதேதான் இந்த மூவிக்கும். லாட் ஆஃப் இண்டிவிஜுவல் சீன்ஸ் which stood out. பட் ஆனா படத்து அந்த இவங்களோட ஆர்க்கு முன்னாடி கொண்டு போனான்னு கேட்டா எதுவுமே இல்ல கொண்டு போறதுக்கு. ஏன்னா Marvel fans are eagerly waiting for something big post Endgame, and Endgame has already been 5 years since it came. அப்பெல்லாம் வந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு பேக் டு பேக் ஒரு சிவில் வார், தார், இது அதுன்னு எல்லாம் பேக் டு பேக், அயன் மேன் 3 எல்லாம் இட் லெட் டு வெரி பிக் ஷோ டவுன். சோ ஒரு மூவில இருந்தும் வில் வெயிட் டு see end creditsல ஏதாவது ஒரு நெக்ஸ்ட் பிக் திங்க் ஒரு லீட் எப்பவுமே இருக்கும். லாஸ்டா அந்த 2-3 படத்துல லீடே இல்ல எதுவுமே. அந்த end credits பார்க்கறதே வேஸ்ட் மாதிரி தான் இருக்கு. இட் வாஸ் நாட் ஆஃபர் எனிதிங். மேபி இந்த வேர்ல்டுக்கு எங்க ரிலேட் பண்ணலாம்னா, இப்ப மிஸ் மார்வல் தான் வந்தது. மிஸ் மார்வல் மூவி 3 பேரு நம்ம திவாலி பார்த்தோமே நம்ம, அதுல வந்து போஸ்ட் கிரெடிட் சீக்வென்ஸ் வாஸ் தட் Black woman was part of Loki. அவங்க she was captured somewhere யூனிவர்ஸ்
வேற ஏதோ வேர்ல்ட்ல போய் லேண்ட் ஆயிடுவாங்க. கரெக்டா? அவங்க அதுல வந்து எக்ஸ்மென் டீம் அவங்க வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க வித் மதர். அந்த மல்டிவர்ஸோட இன்னொரு இதுல இருந்த ஒரு இலுமினாட்டி குரூப் ஒரு லீடரும் இருப்பாங்க நினைக்கிறேன். சோ இவங்க அது பண்ற அந்த யூனிவர்ஸ் தான் இந்த யூனிவர்ஸ் இப்போ நடந்த டெட்பூல் யூனிவர்ஸ், எர்த் 1000. சோ எங்கேயோ லிங்க் வரலாம், ஆனா எப்படி வரும்னு தெரியல. மார்வல் ஆல்வேஸ் ஃபைண்ட்ஸ் a way to லிங்க் அப் கேரக்டர்ஸ். எப்படி கொண்டு வருவானுன்னு தெரியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு எமோஷனல் சென்டிமெண்டல் லோகனுக்கு ஒரு ஃபேர்வெல்னு ஒரு மூவி வச்சு கொடுத்தாங்களோ, அந்த லோகனே இங்க வந்து உட்காந்து அல்சாட்டை பண்றது பார்த்தாச்சு. சோ எனிதிங் கேன் ஹேப்பன் வித் மார்வல் தீஸ் டேஸ். பாப்போம். நீங்க சொன்ன ஞாபகம் வருது. எப்படின்னா லைக் I'm missing the good old Marvel days. It is still not back to its best. அப்பப்போ சில தியேட்டர் வர்த்தி மூவிஸ் ரெண்டு ஒன்னு நீ அடி வாங்கிட்டா டவுன்னு சொல்லும் போது 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏதோ ஒரு படத்தை கொடுத்து சரி பண்ணிடுறாங்க. பட் ஐ ஆக்சுவலி வாண்ட் டு see the இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் ஃபேஸ் அந்த டைம் லைன்ல நடக்கிறதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். பிகாஸ் ஈச் மூவி gave us something and made us expect a lot more from the next version. அந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சு கொடுத்திருந்தாங்க, which we are missing nowadays. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எவ்வளவு எதிர்பார்த்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்லாம் எப்படி எதிர்பார்த்தோம். அவரே கேமியோ ஆக்கிட்டாங்க, மன்னிக்கவே மாட்டாரு அதுக்காக. டாக்டர் படம் வாண்டா மட்டும் தான் இருந்திருப்பாங்க அந்த படத்துல முக்காசி. ஏன்னா அந்த படம் எல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளவு இருந்தது. மல்டிவர்ஸா எப்படி கொண்டு வர போறாங்க, அவருக்கு லிங்க் அப்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லாத கதையா இருக்கும். ஒரு நல்ல கேரக்டர் பைத்தியக்காரி மாதிரி ஆக்கியிருப்பாங்க லிட்டரலா சொல்ல போனா. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கூட தமிழ்ல பாருங்க, அதுவும் டப்பிங் சூப்பரா இருக்கும். நான் பாத்திருக்கேன் அந்த படம். எவ்வளவு பிடிச்சிருந்ததுன்னா நான் தமிழ்லயே போய் பார்த்தேன். நான் தமிழ்ல பார்த்த ஒரே மார்வல் படம் அதுக்கு முன்னாடி டிஸ்னில தான் பார்த்தேன், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான். அவ்வளவு நல்லா இருந்தது. அயன்மேன் நான் ட்ரை பண்ணேன், பட் எனக்கு அது செட் ஆகல. பட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் நல்லா பண்ணிருந்தாங்க. சம்டைம்ஸ் நானே ரொம்ப டவுனா இருந்தேன்னா மோட்டிவேஷனுக்காக போய் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் போட்டு பார்ப்பேன். இதை கேட்கறதுக்கு மத்தவங்களுக்கு எல்லாம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கலாம், பட் டெஃபினட்டா இட் இஸ் அ மோட்டிவேஷனல் மூவி. நீங்க அந்த டவுனா இருக்க ஸ்டேஜ்ல நீங்க போய் பாக்குறப்போ நீங்க எவ்வளவு ராட்டம்ல இருப்பீங்கன்னா, உண்மையிலேயே அவர் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அவரால ஃபோர்க் கூட எடுத்து சாப்பிட முடியாத அளவுக்கு அவர் கை நடுங்குது இல்ல, அது ஒரு சர்ஜனுக்கு எவ்வளவு பெரிய டவுன் டைம் தெரியுமா? சோ அத வந்து ரொம்ப அழகா கவர் பண்ணி அங்க இருந்து ஒரு அந்த ஒரு பவருக்கு ரைஸ் ஆகுறாரு இல்லையா, அவர் என்ன மிஸ்டிக் கார்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் பார்ட் சொல்றியா? ஃபர்ஸ்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மூவி தான் சொல்றேன். அதுதான் மல்டிவர்ஸ் ஒரு படமே இல்ல, அது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படமே இல்ல, அது ஒரு மேட்னஸ் வாண்டா படம் தான். நான் எதுக்காக சொல்றேன்னா அந்த படம் எவ்வளவு நல்லா இருந்துச்சுன்னா நான் அதுக்காக பார்ட் 2க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குதான் இந்த ஒரு பேக் ஸ்டோரி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதே தமிழ்லயும் பார்த்துட்டு இங்கிலீஷ்லயும் பார்த்துட்டு ஏன் இவருக்குலாம் இன்னும் 2, 3 எடுக்க மாட்டாங்க, தார்க்குலாம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சேன் நானு. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்னு வந்தோடனே தலைவன் மல்டிவர்ஸ்ல போய் கலக்க போறான்னு நினைச்சிட்டு வந்து பார்த்தா அவரே கேமியோ தான் காமிச்சிருக்காங்க. அவரு படத்துல அவரே சைட் கேரக்டர் ஆக்கிட்டீங்களா, போஸ்டர்ல எல்லா இடத்துலயும் அவர் பேரை யூஸ் பண்ணிட்டு கடைசியில படத்துல அவரை காட்டாம எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிட்டுங்க. நான் அந்த அந்த படத்துல மேட்னஸ் இல்லைங்க, படத்தை பார்த்துட்டு வெளில வந்த நம்ம மண்டைக்குள்ளதாங்க மேட்னஸ் இருக்கு. நம்மள பைத்தியக்காரங்களாக்கிட்டாங்க. அந்த டைலாக்ஸும் கதையும் அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகாது. ஆனா இருக்கிறத அப்படியே பேசியிருப்பாரு. அயன்மேன் நிறைய சயின்ஸ் பேசுவாரு, அதெல்லாம் கரெக்டா தமிழ்ல கன்வே ஆயிருக்காது. அவங்க அப்படியே தூய தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கூட சொல்லியிருக்காங்க. நம்ம போய் டிக்ஷனரி எடுத்து ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்தா நிறைய இது ஆக்சுவலாவே இருந்திருக்கும். ஆனா இப்ப நம்ம ஒரு ட்ரையாங்கிளே தமிழ்ல என்னன்னு கேட்டா முக்கோணம்ன்றது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. பேசிக் ஷேப்ஸே நிறைய பேருக்கு தமிழ்ல தெரியாது. முன்னாடி ரொம்ப ரீசன்ட் டைம்ஸ்ல தான், ஐ மீன் கோவிட் டைம்ஸ்ல தான் எனக்கே தெரியும் ஓகே முக்கோணம்னா ட்ரையாங்கிள் அப்படின்றது. இந்த இதுல சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்ல லாட் ஆஃப் சயின்ஸ் மேஜிக் அந்த மாதிரி டெர்மினாலஜிஸ் இருக்கிறதுனால உங்களால இதே நீங்க முன்னாடி இருந்த டைம்ல பாத்தீங்கன்னா எல்லா இங்கிலீஷ் மூவிஸ்க்குமே தமிழ் டப் ஈக்குவலண்டா ஓடும் தமிழ்ல இங்க தமிழ்நாடு. ஏன்னா அதுக்குன்னு ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஏன்னா ஜஸ்ட் டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் தான் புதுசா டெக்னிக்கலி சவுண்ட் வேர்ட்ஸ்லாம் எதுவுமே தமிழ்ல வராது, ரெகுலர் பேசுற வார்த்தைங்களா தான் இருக்கும். பட் ஆனா இதுல சூப்பர் ஹீரோ மூவில கன்வே பண்ண கஷ்டம். அதனால தான் டெட்பூல் எங்க கிளிக் ஆகுதுன்னா பியூர்லி பிகாஸ் ஆஃப் ஆர் ரேட்டட்னஸ், அந்த கலாய்க்கிற தோரணை, கோயிங் இன் அ வே வேர் இட்ஸ் சர்காஸ்டிக்,
செல்ஃப் ட்ரோல் பண்ணிக்கிறது, அவங்களே தாக்கிக்கிறது, அந்த வேர்ட்ஸ்ல எல்லாம் கிளிக் ஆயிருக்கு. நீங்க அயன்மேன் தமிழ் டப்பிங் பாத்தீங்கன்னா தெரியும். டைம் டிராவல்ன்றது கூட காலத்தை கடந்து பயணிக்கிறதுன்ற அளவுக்கு ஆக்சுவலா தமிழாக்கம் பண்ணியிருப்பாங்க அதுல. அதனாலயும் என்னவோ அந்த கதை யாருக்கும் புரியல. பட் இதே வேற ஏதாவது டப்பிங் படமா இருந்தா நீங்க ஈஸியா டயலாக்ஸ்ல வந்திருக்கும். நீ டைம் டிராவல் பண்ணிருக்கியா? நான் பண்ணேன் நேத்து நைட்டு. சில இந்த தமிழ் லிஃப்ட்ல ஏறி டப்பிங்கும் உட்கார்ல வைக்கலாம். அதே திடீர்னு 2022ல எல்லாமே போனேன். தமிழ்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல. சில வேர்ட்ஸ் நார்மலா பேசும்போது டைம் டிராவல் நார்மல் ஆளுக்கே நீங்க பிரேக் டவுன் பண்ண புரிஞ்சுப்பாங்க. டைம் டிராவல் சொல்றாங்க. அத வந்து எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. அதனால அது பெருசா கன்வே ஆகல. பட் இதுல என்னன்னா அந்த அளவுக்கு டூ டெக்னிக்கலா போல அவங்க. ஒரு ஆடியன்ஸ் எங்கேஜிங்கா வச்சுக்கிற அளவுக்கு கதை புரிஞ்சா போதும். விஷுவலி அவங்க பாக்குறாங்க, ஆப்வியஸ்லி புரியதான் போகுது. அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸோ லாஜிக்கோ அவங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுன்ற அவசியம் இல்ல. அப்படியே ஒரு ஐ லெவல்லயே சொல்லியிருப்பாங்க இது. அந்த மாதிரி அப்படிதான் இதுவும் இருந்தது. நம்ம உண்மையிலேயே தெரியும் அந்த சிங்கம் புலி சாரோ இல்ல அந்த ரோபோ சங்கர் சாரோ அந்த சித்தார்த்த கிண்டல் பண்ற விஷயம் எல்லாமே ரொம்ப லோக்கலைஸ்டா பண்ணிருப்பாங்க. அந்த ஆக்டர்ஸே நடிக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஒரு ஃபாரின் படம் பார்க்கறோம்னு நினைச்சுக்க மாட்டோம். ஆனா இது லிட்டரலா ஃபாரின் படம் மாதிரியே இருக்கும். ஆனா ஆடியோ மட்டும் தமிழ்ல வர மாதிரிதான் இருக்கும். அந்த கதையை ப்ராப்பரா கன்வே ஆகலன்னு நான் ஃபீல் பண்றேன் ஃப்ரோசனை பொறுத்த வரைக்கும். பட் ஆனா நல்ல பப்ளிசிட்டி பண்ணாங்க. இட் வாஸ் a really good publicity stunt. வந்து இது பண்ணவே முடியாது. ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் அது. பட் அது ஆடியன்ஸா நான் பாக்குறப்ப எனக்கு அது சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எதுதான் விஜய் சேதுபதியை கூட்டத்தை டப் பண்ணாலும் அந்த வாய்ஸ் ஆர்டிஸ்ட் மாதிரி இந்த மாதிரிதான் சில அமையும் இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு.